மதியம் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் பாப்பாவை கூட சேர்ந்து நானும் நல்லா தூங்கிட்டேன். நைட்டு 11 மணி வரையிலையும் பாப்பா கம்பெனி கொடுத்தா. நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும், தூங்கு தூங்குன்னு சொல்லி அவளையும் தூங்க வச்சுட்டேன். நைட்டு 11 மணிக்கு மேலே தூக்கம் வராமல் நான் பட்ட அவஸ்தை இருக்கே. அங்கிட்டு இங்கிட்டு உருண்டு பார்க்க மணி 2 ஆகுது, தூக்கம் வரவே இல்லை. அதுக்கப்புறம் எப்போ தூங்குனேன்னு எனக்கே தெரியலை. காலையில் பாப்பா ஸ்கூல் போகணும் அப்படின்றதுனால 6 மணிக்கு அலாரம் வச்சுருந்தேன். அதை ஆஃப் பண்ணிவிட்டு கஷ்டப்பட்டு 6:30க்கு எந்திரிச்சு அவளுக்கு சத்து மாவு கஞ்சிலாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். காலையில் சரியான குளிர், தொண்டை வேற கரகரன்னு இருந்தது. மிளகு பால் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூடான பாலில் மஞ்சள் தூள், மிளகுத்தூள், பனங்கற்கண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு குடிக்கிற சூடு வந்ததும் நல்லா குடிச்சிட்டோம் அப்படின்னா தொண்டைக்கு இதமாக இருக்கும். பாப்பாவுக்கு சளி இருமல் இருந்ததுனால 4 நாளாக ஸ்கூலுக்கு அனுப்பலை. அவளே ஸ்கூலுக்கு போகணும்னு சொன்னதுனால இன்றைக்கி காலையில் ரெடி பண்ணி சாப்பாடெல்லாம் ஊட்டி அவளை ஸ்கூலில் விட்டுட்டு வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு லஞ்சுமே பேக் பண்ணி கொடுத்து விட்டுட்டேன்.